ஹலோ யாரு நீங்க? ஹலோ மேடம். ஹலோ ஹலோ மேடம். மேடம் வெளியே போங்க மேடம் ப்ளீஸ். சும்மாரியா? ஹலோ நீங்க வெளியே போங்க. நீங்க ஏன் உள்ள ஹலோ இங்க போறோம். யோ யாரே உள்ள? யோ உள்ள யாரியா? கதவு திறங்கல. யோ வாயா. சார் ஃபேமிலி சார். யோ ஏட்டு உள்ள போய் அவளை தட்டி தூக்கிட்டு வாயா. தூங்குற மாதிரி ஆக்ட். ஃபேமிலி சார். வர்றவன் பூரா ஏன் சொல்றான்? யோ வா வா வெளியில வாயா. வண்டியில எடுத்து போ. சரியா? என்ன சார் ஃபேமிலியா? ஆமாம் சார். எதுக்கு சார் தேவையில்லாம இந்த மாதிரி லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டு தங்கி இருக்கீங்க? ஏய் போ போ வண்டியில ஏத்து அவனை. யோ லாட்ஜ் ஒன்று போட போடி. எவ்வளவு தடவை சொன்னாலும் அவனுக்கு புரியல. ஏய் என்னடா Hello, hi. Hey, hi Jessie. Welcome. I know you're naughty. Hey, hi darling. So you made it. How's the party going? Oh, James, look who's here. Hey Jessie, James. you look stunning. Okay, come let's drink. You're doing sir. Hey, Bharat. hey Adira. Cheer up, Vilango. Come on, have a drink. ஹாய் சார். சார் யார் தெரியும்ல? இவர் தான் ஜெஸி ஹஸ்பண்ட். Hi Manoj. ஓ சார் போஸ்டிங் தெரியும்ல? சார் நான் ஒரு வேலையும் பார்க்கல. சும்மா தான் இருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்களா சார்? சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்? சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, முறவாசல். சார் ஒரு சின்ன டவுட்டு. சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகை வாங்கிட்டு போவேன். ஜெஸி உங்களுக்கு அப்படி என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? ஹேண்ட்பேக். நான் ஊரா சார். உங்கள் டபுள் மீனிங்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண், ஏர் பிடிக்கிறது, வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு. ஆனால் முரட்டு உடம்பு. நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக. அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள். எப்போ நீங்களாம் எங்கள் ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு. பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும். ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் அடக்கி வச்சுருக்கேன். உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா? இட்ஸ் a kind of passion. ஆமாம் ஆமாம், இட்ஸ் a kind of passion. இது டேஸ்ட் பண்ணுறியா? அம்மா உன்னோட குட்டி சாப்பிடலையா? இங்க தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்க? அங்கிள் இதுல எது ஹி எது ஷி? இரு பாப்பா, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க, நானே இருமா, போய்க்கிறேன். நானே கூட்டிட்டு போறேன். அப்பா சூப்பரா ஐஸ்கிரீம் செய்வாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா? ஏய் ஆதி, என்னாச்சுமா? பேட் டச். யாரு? இதுக்குன்னு வருவீங்களாடா? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்துருக்கேன். நல்லா கண்ட இடத்துல கை வைப்ப நீ. குழந்தடா இளங்கோ. என்ன?
இருக்கக்கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ என்னாச்சு? நம்ம பொண்ணுகிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆனதை தவிர ஒன்றும் நடக்கல. உனக்கு எங்கே எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு தெரியல. நடந்து போனால் 4 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதில் இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற மாதிரிலாம் என்னால் கோவப்பட முடியாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்களில் நிதானமாக தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளோ உழைக்கணும். நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பண்ணதெல்லாம் சரிங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளைங்களோட பேசி பேசி உலகம் சுருங்கிடுச்சு. நீ ஒரு கன்சர்வேட்டிவான பொம்பளை மனநிலைக்கு அந்த வந்துட்ட. இடத்துல உன்னை அரைஞ்சு பல்ல உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஜெசி? பொம்பளை அடிக்கக்கூடாதுன்னு பேசாமல் இருந்தேன். பேசுவ பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்கு வீட்டில் உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு ஊழியம் பண்ணுறல்ல, நீ பேசுவ. தொண்டு ஊழியமா? சிரிக்காத ஜெசி, சிரிக்காத. ஹலோ, ஏதோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டு வாடகையிலேருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம். பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்லை ஜெசி. தூய்மையான அன்புலையும் எளிமையான வாழ்க்கையிலேருந்து அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்கக்கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க. வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ. வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா.